திருப்பாவை பாசுரம் 19. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபஜாதி குணார்ணவம் இதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாமுஜயுக்மருக்ம व्यामोहतस्ततितराणि तृणयाय मेने अस्मद्गुरोर्भगवदोषदैकसन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आदस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्कर्युगलं प्रणमामि मूर्त्ना. பூதம் சரஸ்ய மகதாவியபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோஷிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பல்லாத்கிருத்ய புங்க்தே கோடாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பமாலை புமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு எண்ணி விதி என்று மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய நாள் பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நட்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளாயாள் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். மேலார்ந்த அர்த்தம் நிலைவிளக்கு எரிய யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களையுடைய கட்டிலில் மெத்தென்ற பஞ்சினால் ஆன படுக்கையின் மீது ஏறி கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கும் பூக்களை அணிந்த கூந்தலை உடைய நட்பின்னை பிராட்டியின் திருமுலை தடங்கள் மேலே தன் அகன்ற திருமார்பை வைத்து கொண்டு சைனித்திருப்பவனே மலர்மார்பா, வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசு, மையால் அலங்கரிக்கப்பட்ட அகன்ற கண்களை உடையவளே. அடுத்து நட்பின்னை பிராட்டி எழுப்புகிறார்கள். மையால் அலங்கரிக்கப்பட்ட அகன்ற கண்களை உடையவளே, நீ உன்னுடைய கேள்வனான எம்பெருமானை ஒரு கணமும் துயிலெழ அனுமதிக்க மாட்டேன் என்கிறாயே. நீ அவனை விட்டு சிறிது நேரமும் பிரிந்திருக்க மாட்டாயா? இப்படி அவனை எங்களிடத்தில் வரவிடாமல் தடுப்பது உன் ஸ்வரூபத்துக்கு சேருமா? சேராதே. ஸ்வபாவத்துக்கு தகுமா? அதுவும் தகாதே. எங்களை அவனுடன் சேர விடு என்று இந்த கோபி பெண்கள் எல்லாரும் கேட்பதாக ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். கீழ் பாசுரத்திலே, அதாவது 18வது பாசுரத்தில் உந்து மதக்களிற்றன் அந்த பாசுரத்தில் கந்தம் கமழும் குழலி என்றும் பந்தார் விரளி என்றும் செந்தாமரை கையால் சீரார் வழியொழிப்ப என்று புருஷகார பூதையான தாயாரை பற்ற வேண்டும் என்பதற்காக நட்பினை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நட்பின்னையின் புருஷகாரத்துவம் சௌகுமாரியம் இதையெல்லாம் எழுத்து சொல்லி பாடினாள் ஆண்டாள் நாச்சியார். இவ்வாறாக கோபிமார்கள் கூப்பிட்டவுடன் நட்பினை பிராட்டி என்ன செய்தாளாம்? கதவை திறப்பதற்காக எழுந்திருந்தாள். ஆனால் கண்ணன் எம்பெருமான் என்ன செய்தான்? அவளை எழவிடாமல் அவளை இறுக்கி அணைத்து கொண்டானாம். எதற்காக? இங்கே நம்மளை உம்பர்கோமானே என்று ஒரு பாசுரத்திலே அழைத்தார்களே, நாம் அல்லவா முன் சென்று நாம் அவர்களுக்கு ஏற்றத்தை தர வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டு இவளை இறுக்கி அணைத்தானாம். இதை கண்ட கோபியர்கள் என்ன செய்தார்களாம்? நட்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவா என்று எம்பெருமானை எழுப்ப முயற்சித்தார்கள்.
நம்மை சேர்ந்தவர்களுக்கு இவர் முற்பட ஒண்ணாது என்று எண்ணம் கொண்ட பிராட்டி என்ன செய்தாள்? அவனை சிறிதும் அசைய முடியாதபடி கட்டிப்பிடித்து கொண்டிருந்தாளாம். இதை கண்டு இந்த கோபிமார்கள் எல்லாம் மீண்டும் பிராட்டியை அவர்கள் போற்றுகிறார்கள். மைத்தடம் கண்ணினாய் என்று தொடங்கி மறுபடியும் நட்பினையை எழுப்புகிறார்கள். இத்தாள் ந கச்சின் ந அப்ராத்யதி, குற்றம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே என்று இங்கே காட்டிக் கொடுக்கிறாள். அதற்கு உடனே எம்பெருமான் என்ன செய்கிறானாம்? தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதிக்குறை மேல் என்னடியார் அது செய்யார் செய்தார்கள் நன்று செய்தார் என்று சொல்லும் அவனுடைய ஸ்வபாவமும் இங்கே உணர்த்தப்படுகிறது. அதாவது சேத்தனரை ரட்சிக்கும் விஷயத்தில் எம்பெருமான பிராட்டியும் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவர் என்கின்று காட்டப்படுகிறது. இதைத்தான் நம்மாழ்வார் வாழ்க்கெண்டை ஒன்கண் மடப்பின்னை தன் கேழ்வன் தாழ் கண்டு கொண்டேன் தலைமேல் புனைந்தேனே என்று அருளை செய்கிறார். ஆக இந்த பாசுரத்திலே முதலே நட்பினை பிராட்டியையும் அடுத்து எம்பெருமானையும் மீண்டும் நட்பினையே இப்படி மாறி மாறி இந்த கோபிமார்கள் அழைக்கிறார்கள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். குத்து விளக்கு என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொன்று இடத்திற்கு நகர்த்தி வைக்கப்படும். தோரண விளக்கு என்று ஒன்று உண்டு. அது அங்கே இருந்த இடத்திலேயே தோரணமாக அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும். அதை நாம் ஏற்ற வேண்டும். இப்படி குத்து விளக்கு எல்லா பக்கங்களும் எரிகிறது. நாங்களோ உள்ளுக்குள்ளே விரகதாபத்திலே தவித்து கொண்டிருக்கிறோம். நீ என்னவென்றால் இப்படி விளக்கேற்றி வைத்து கொண்டு கண்ணனோடு இருக்கிறாயே என்று நட்பினை பிராட்டியை பார்த்து கோபிமார்கள் சொல்வதாக இந்த பாட்டிலே வருகிறது. இதுக்கு கீழ்பாட்டு, அதாவது 18வது பாட்டு உந்து மத கழிச்சல். ஓ என்பது மகாலட்சுமிக்கே உரிய அக்ஷரம். இப்பொழுது குத்து விளக்கெரிய அந்த கு என்ற அந்த சப்தமானது இக்கு ப்ளஸ் உ, அதாவது நாராயணனையும் தாயாரையும் சேர்த்தே அழைப்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். 9வது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாள்? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இப்பொழுது குத்து விளக்கெரிய என்கிறார். அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அறையிலே இந்த குத்து விளக்கானது எரிகிறது. இது இந்த கோபிமார்கள் பார்ப்பதாக நமக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது. நட்பினை பிராட்டியே, நீ குத்து விளக்காக திகழ்கிறாய், குலவிளக்காக இருக்கிறாய். நாங்கள் எல்லோரும் அகழ் விளக்காக இருக்கிறோம். நாங்களோ ஊராருக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஊரார்கள்னால தானே நிலவரையிலே அடைக்கப்பட்டோம். இப்பொழுது அவர்களுடைய அனுமதி பெற்று இந்த பாவை நோன்புக்கு கிளம்பி இருக்கிறோம் என்பதை இங்கே அடையாளப்படுத்துகிறார். இவர்கள் இரவிற்கு பயந்து ஒளிக்கு பயந்து ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் என்ன அருளி செய்கிறாள்? நள்ளிரு கண் என்னை உய்த்திடுமீன் என்று அலைந்து கொண்டிருக்கிறோமே நாங்கள். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பகலையும் இரவாக்கி கொண்டு ஒளியிலே கண்ணன் எம்பெருமானின் குத்துவிளக்கோட ஒளியினால கண்ணன் எம்பெருமானுடைய முக அழகை கண்டு நீ அவனை கழுத்து கொண்டிருக்கிறாயே என்று பெண்கள் அவர்களுடைய ஆற்றாமையை எடுத்து சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. குத்துவிளக்குங்கிறது என்ன தெரியுமா? அது தன்னையும் விளக்கி பிற பொருள்களுக்கும் அந்த விளக்கும் தன்மையை உடையது. அதாவது இருக்கக்கூடிய இடங்களிலே அப்படி பிரகாசமாக படுத்தும். அதுபோல பிராட்டி தன்னையும் விளக்கி பெருமாளின் பெருமையையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறாள், பிரகாசித்து கொண்டிருக்கிறாள். ராமாயணத்தில் எல்லா இடங்களிலும் சர்வவியாபியாக இருக்கும் மகாவிஷ்ணு அவர் ஸ்ரீதேவியினால தான் சோபிக்கப்படுகிறார். மிகவும் அன்புள்ளவளான அந்த ஸ்ரீதேவியினால தான் ஸ்ரீ விஷ்ணு பகவானை சோபித்தார் என்று வால்மீகி சொல்கிறார். திகழ்கின்ற திருமார்பள் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமாலர் என்று அருளை செய்வது கூறுவது போல இங்கே நட்பினை பிராட்டி கண்ணனை பிரகாசிக்கும் ஒரு குத்து விளக்காக திகழ்கிறாள். அடுத்த வரி கோட்டுக்கால் கட்டில் மேல். இந்த ஓட்டு வீடு, ஓடு ப்ளஸ் வீடுனா ஓட்டு வீடு. கோட்டுக்கால், கோடு ப்ளஸ் கால், அது கோட்டுக்கால். கோட்டுக்கால் கட்டில் மேல். இந்த கோட்டுக்கால் அப்படிங்கிறது வளையாபிட யானையை வதம் செய்து அதனுடைய தந்தத்தால் ஆன கட்டுலாம். கிருஷ்ண எம்பெருமானுடைய அந்த வீர பராக்கிரமத்தை இந்த பாசுரத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த தந்தத்தினால் செய்யப்பட்ட அந்த கட்டில். இன்னொன்றும் சொல்லப்படுகிறது. நட்பினை பிராட்டியை திருமணம் செய்து கொள்வதற்காக கும்பர் ஒரு விதி வைத்திருந்தார். என்ன கட்டளை? 7 எருதுகளை அடக்கினால் உனக்கு என் பெண்ணை தருவேன், திருமணம் செய்து தருவேன் என்று கும்பர் சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த கும்பரிடம் அவர் ஜெயித்தார். 7 எருதுகளை அவர் வென்று நட்பினை திருமணம் செய்து கொண்டார்.
அப்போ அந்த 7 எருதுகளின் அந்த கொம்புகளும் அந்த கட்டிலுக்கு கால்களாக அமைந்துள்ளன. அதுதான் கோட்டுக்கால் கட்டில் மேல். இவர்கள் அந்த இடையர்குல பெண்கள் அல்லவா, அதனால தான் கட்டில் என்று இவர்கள் சொல்கிறார்கள். கோடு என்றால் தந்தம் என்றும் ஒரு பொருள் உண்டு. இங்கே நட்பின்னையோ வீர திருமகள், 7 எருதுகளை வளர்த்தவள். அவள் தூங்கும் கட்டில் எப்படி இருக்க வேண்டும்? கம்சன் அழைத்து சென்றபோது அங்கே கண்ணன் அந்த வளையாபீட யானையை அங்கே வீழ்த்தினானே, அந்த யானையின் தந்தத்தை கொண்டு கால்களால் செய்த கட்டிலாம் அது. வீர பெண்மணியாக இருப்பதால் அதிலன்றி வேறு எதிலும் நட்பின்னை பிராட்டிக்கு உறக்கம் வராதாம். இவ்விடத்துல சீதையின் வீரமும் இங்கே வால்மீகி கூறுவதையும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராமபிரானின் தோள்களை பற்றி இருக்கும் சீதை யானையாவது சிங்கமாவது புலியாவது என்று அவள் பயப்படாமல் முகம் மலர்ந்தவளாக இருந்தாளாம். கஜம் வா வீக்ஷிய சிம்மம் வா வியாக்கரம் வா அபி வரானனாம் நா ஹரயதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்ஸ்ருதா. பாகுனா தோள், ராமனுடைய தோளை பற்றி கொண்டவளாக சீதாதேவி காட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கொடூரமான மிருகங்களை பார்த்து அவள் பயப்படவில்லை. ஏன்னா எம்பெருமான் கூட இருக்கிறானே, அதனால் அப்படி போனாலாம். கர்ப்பேந்திரம் அப்படின்னு ஒரு சிங்கத்தையே சாப்பிடக்கூடிய ஒரு கொடிய மிருகம் இருந்ததாம். அதை பார்த்து கூட அவள் பயப்படாமல் முகம் மலர்ந்து இருந்ததாம். அப்படி இங்கே சீதையின் வீரத்தை நாம் நினைத்து பார்க்கலாம். இந்த கட்டில்லேருந்து நம்ம ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா பூர்வர்கள் சாதித்தது, கட்டில் 4 கால்களால் ஆனப்பட்டது இல்லையா, அந்த கட்டில் இந்த 4 கால்கள் தான் தாங்குகிறது. அதுபோல் இந்த 4 சாஸ்திரங்கள் என்ன, மனம், இந்திரியம் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணும். விசாரம், நம்ம ஆத்மாவை பற்றி சிந்தித்திருக்கணும். சந்தோஷம், நம்ம கிடைச்சது போதும் அப்படிங்கிற அந்த திருப்தியில் இருக்கணும். சத் சங்கம், எல்லா ஒரு நல்ல மகான்களுடன் எப்பொழுதும் நாம் தொடர்பில் இருக்கணும், சந்தித்தலாக இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் மிக அவசியமாக இருக்கும். அதுதான் இந்த கட்டிலுக்கு 4 கால்களாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்து அந்த கட்டில் இருக்கக்கூடிய அந்த பஞ்ச சயனத்தை பற்றி சொல்ற. மெத்தின்ற பஞ்ச சயனம், பெரும்பாலும் மெத்தை எப்படி இருக்கும், இலவம் பஞ்சினால் செய்யப்பட்டதாக இருக்கும். இலவம் பஞ்சில் துயில் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இந்த பஞ்சசயனம் என்பது ஒரு படுக்கை. அதில் எப்படி இருக்குமாம், பஞ்சனா 5, வெண்மை, அழகு, குளிர்ச்சி, வெண்மை, மனம், இந்த 5ம் இருக்கணும். இந்த பஞ்சசயனம் என்பது நமக்கு அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அர்த்த பஞ்சக ஞானம் என்ன, ஆன்மஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், பலஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம். ஆன்மஸ்வரூபம் அப்படின்னா ஆன்மாவின் இயல்பை அறிதல். ஈஸ்வரஸ்வரூபம்னா பெருமாளின் இயல்பை அறிதல். பலஸ்வரூபம் அப்படின்னா அந்த ஆன்மாவை அடையும் பயனை குறித்து அறிதல். உபாயஸ்வரூபம் அப்படின்னா அந்த ஆன்மா அந்த பயனை அடைவதற்கான வழி. விரோதி ஸ்வரூபம், அந்த ஆன்மா அந்த பயனை அடைய விடாமல் தடுக்கும் அந்த தடுக்கும் பகைகளை குறித்து அறிதல். இப்படி அர்த்த பஞ்சக ஞானம் இல்லாவிடல் ஒருவருக்கும் ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்னும் 3 விதமான துன்பங்கள் நமக்கு ஏற்படும். இன்னொன்று நம்ம எடுத்துக்கலாம். இந்த பஞ்சசயனம் என்பது ஆதி திருப்பார்கடல், ஆதிசேஷன், ஆழிநீலை, வேத உபநிடத்துக்களின் முடிவு, அர்ச்சிக்கும் அடியார்களின் வணக்கமான இதயம் அப்படின்னு இந்த 5ஐயும் நாம் எடுத்துக்கலாம். பஞ்சசயனம். அந்த பஞ்சசயனத்துக்கு இந்த எப்படி பொருட்கள் இருக்கும், 5 வகை பொருட்கள் அப்படின்னா, அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூவின் போதுகள், கோரை புல், மகிழ் தூரிகை, இப்படி 5 வகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தை. 5 நிற நூல்களை கொண்டு செய்த படுக்கை என்றும் நாம் இதுக்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சயனத்தின் மேலேறி பிள்ளைகள் ஏறி துவைக்காத படுக்கை தாய்க்கு அசகாயமாய் இருக்க வேண்டாவோ. ஆனால் எங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நாங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கோம், கண்ணனை அடையலைங்கிற அந்த விரகதாபத்தில் வெம்பள்ளியாக இருக்க, உனக்கு மட்டும் இது மென் மலர் பள்ளியாக இருக்கிறதே, அதுவும் தன் பள்ளியாக, அதாவது தன்மை நிறைந்ததாக, குளிர்விப்பதாக இருக்கிறதே, எப்படி இது என்று இந்த பெண்கள் கேட்கிறார்களாம். இங்கே இந்த சயனம்னு சொன்ன உடனே நம்ம பெருமாளுடைய சில சயனங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். யோக சயனம், போக சயனம், உத்தான சயனம், புஜங்க சயனம், வீர சயனம், மாணிக்க சயனம், ஸ்தல சயனம்,
வடபத்ர சயனம், தர்ப சயனம். யோக சயனம் ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் இருக்கிறது. ஸ்ரீ ரங்கநாதர் சயனித்து கொண்டிருப்பது யோக சயனம், புஜங்க சயனம். அடுத்து சயனமாகவும் இருக்காது, வீற்றிருக்க நிலையும் இல்லாமல் பாதி எழுந்த நிலை, ஆறா அமுதன். தலையை மட்டும் தூக்கி எழுந்திருந்து பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய திருமலை ஈசை பிரானுக்காக தலையை மட்டும் தூக்கிய அந்த பிரான் உத்தான சயனம் திருக்குடந்தையிலே. பாலசைனம் சிறிப்புலியூர் திவ்ய தேசத்தில். திருச்சித்திரக்கூடத்தில் ஆனந்த நிலை போக சயனம். சங்க சக்கரங்களை ஏந்தியபடி வீர சைனம் திரு இந்தலூர் திவ்ய தேசத்தில். மாணிக்க சைனம் திருநீர்மலையில். தர்பசைனம் திருப்புல்லானியில். திருக்கடல் மலையிலேயோ ஸ்தல சைனம் ஓர் ஆளிலை தலிலே திருப்பார்கடலிலே சயனிக்கும்படியாக வடபத்ரசாயி ஸ்ரீவில்லிபுத்தூரில். அனந்த சயனம் திருவனந்தபுரத்தில். 27 திவ்ய தேசங்களில் எம்பெருமானுடைய சைன குலத்தை நாம் அனுபவிக்கலாம், சேவிக்கலாம். இப்போது இந்த படுக்கையில் ஏறினதுக்கான ஒரு அர்த்தத்தை சொல்கிறார். நாக பரியங்கம் உஸ்திருஜ்ய. அந்த நாகனை மேல் பிராமணை மேல் படுத்து கொண்டிருக்கிற எம்பெருமான் அந்த படுக்கையை விட்டு இந்த படுக்கைக்கு வந்தது எதற்கு? எங்களை பெறுவதற்காக அன்றோ? நீ இன்னும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீ இன்னும் கதவை திறக்கவில்லையே என்று நட்பினை பிராட்டி சொல்வதாக இங்கே அடுத்து என்ன சொல்கிறாள்? நட்பினை பிராட்டியை கொத்தலர் பூங்கழல், கொம்பிலிருந்து பறிக்கப்பட்ட மொட்டு இவளுடைய கூந்தலுக்கு வந்தது பிறகுதான் மலர்கிறதாம். கால சம்பந்தத்தாலே மலரும் பூவானது. கொத்தலர் பூங்குழல். கொத்தலர் என்றால் எங்கள் தலையில் நாங்கள் பூ சரகாக வாடி இருக்கு, அது இல்லாமல் நாங்கள் மலரிட்டு முடியும் மையிட்டு எழுதோம் என்று சொன்னோம் இரண்டாவது பாசுரத்தில். அப்படி இருக்க நாங்கள் பிரதிங்கை செய்திருக்க நீ பூங்குழலியாக இருக்கலாமா? கேசவக கேச நாசனக குழலகர் என்று எல்லாருடைய துன்பங்களை துடைக்கும் மயிரழகை உடைய அவனையும் மயக்கவல்ல குழலகை உடையவளாய் இருக்கை என்று நட்பினை பிராட்டியின் அழகிய அந்த கேசத்தை இங்கே சொல்கிறார்கள். நட்பினை பிராட்டியின் ஸ்வரூபத்தை இங்கே காட்டி கொடுக்கிறார்கள். கொங்கை மேல் வைத்து கிடந்த நட்பினை பிராட்டினுடைய ஸ்தனத்தை தன்மேல் வைத்து கிடப்பவன் என்றும் ஸ்தனத்தின் மேலே தன்மார்பை வைத்து கிடப்பவன் என்று இருவகையாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். இந்த இடத்துக்கு கொங்கை மேல் வைத்து கிடந்த. அத்தியந்த பக்தி யுக்தஸ்ய ந சாஸ்திரம் நைவ சக்கிரமக. மிகவும் அன்புடையவனுக்கு சாஸ்திரமும் இல்லை கிரமமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இங்கே கொங்கைகள் என்று சொன்னது அவளுடைய அந்த மாதృத்துவத்தை சொல்லக்கூடியது. குழந்தைக்கு பசி எடுக்கும்போது தாய் பொறுத்திருப்பாளா? பொறுக்க மாட்டாள். பகவான் நான் முந்தி என்று அவளை தடுக்கிறான், அவளோ நான் முந்தி என்று அவனை தடுக்கிறான். இவர்களது ஆர்த்வ துவனிக்கு அவள் மாதృத்துவம் அவளை ரட்சிக்க சொல்லி தப்பிக்க பண்ணுகிறதாம். சென்ற பாசுரத்தில் இவர்கள் லீலா விபூதிக்கு போட்டி போட்டுக்கொண்டதை சொன்னார்கள். இந்த பாசுரத்தில் லீலா விபூதியிலிருந்து ஜீவாத்மாக்களை விடுவித்து நித்திய விபூதிக்கு அழைத்து செல்ல இந்த தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களாம். முதல்ல நட்பினை பிராட்டி எழுப்பினார்கள். நட்பினை பிராட்டி எழ முற்பட்ட போது எம்பெருமான் அவளை இருக அணைத்து கொண்டான். அடுத்து எம்பெருமானை தடுத்து இவள் எழுந்திருக்க வர பார்க்கும்போது அவன் இவளை இப்படி இருவரும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ கொங்கை மேல் வைத்து கிடந்த இருவரும் அந்த நட்பினை பிராட்டியுடைய ஸ்தனத்தை தன்மேல் வைத்து கிடப்பவனாகவும் ஸ்தனத்தின் மேலே தன்மார்பை வைத்து கிடப்பவனாக நம்ம இந்த இடத்துல இரு வகையாக நம்ம பொருள் கொள்ளலாம். அடுத்து மலர் மார்பா, அவனுக்கு அரண் இவள் ஸ்தனமாகிற போலே இவளுக்கு இருப்பிடம் இவனது மார்பு. மலர் மார்பா இவளுடைய ஸ்தன ஸ்பர்ஷத்தாலே பூரித்து பனைத்திருக்கும் திருமார்பை உடையவனே. சதைக்கரூப ரூபாயை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும் ரூபத்தை உடையவனே அப்படின்னு எம்பெருமானை இப்போ அழைக்கிறார்கள். அதாவது தடம்பெரும் தோள் ஆற தழுவும் என்றும் பிரகர்ஷ்யயந்தம் மகஷீம் மகாம்புஜம். பிராட்டியை அணைப்பதனாலே பணிக்கும் கைகளை உடையவன் யாரு? எம்பெருமான். வாய் திறவாய், கிடந்த இடத்திலே கிடந்து உன் கம்பீரமான ஒளி சிவிப்படும்படி ஒரு வார்த்தை சொல்லா என்று இந்த பெண்கள் கோபிமார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மலர் மார்பா வாய் திறவாய்,
மார்பை அவர்களுக்குள் கொடுத்ததால் பேச்சை எங்களுக்கு தரக்கூடாதா கண்ணன் எம்பெருமானை என்று கோபியர்கள் இங்கே வருந்தி கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படி இவர்கள் மலர் மார்பா என்பதை கேட்ட கண்ணன் என்ன செய்தானாம், நமக்காக இவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்று வருந்தி வாய் திறக்க முயற்சிக்கையிலே நம்மை சேர்ந்தவர்களுக்கு தாம் முற்படுவது வழிய நம்ம மணவாளன் முற்படுவதா என்று நினைத்தாளாம். இப்படி இருவர்களுக்குள்ளே போட்டி நடைபெற்றதால் அடுத்து நட்பினை அழைக்கிறார்கள் கோபிமார்கள். மைத்தடங் கண்ணினாய், கருத்ததாய் பெரிதான கண்களை உடையவளே, உன் கண்ணழகு எங்களுக்கு நன்மையை விளைவிப்பது என்றிருந்தோம், அதுவே எங்களுக்கு இப்போது பாதகமாக இருக்கின்றதே என்று வருந்தி சொல்கிறார்களாம். மைக்கண்ணினாய், மையிடப்பெற்ற கண்களை உடையவளே, மயிற்றெழுதம் என்று நாங்கள் விரதம் பூண்டிருக்க நீ மட்டும் மயிற்று தகுதியுடையதோ? மை கண்ணினாய், அவனை நீ மையிட்டு வசீகரித்த பின் எங்களை அவனால் எப்படி நோக்க முடியும்? கருத்த கண்களை உடையவளே. இதில் இங்கே வால்மீகி சீதையினுடைய கண்களை பற்றி சொல்லும்போது அசிதேக்ஷனா, கருத்த கண்களை உடையவள் என்று விசேஷணமிட்டு ராமாயணத்தில் நமக்கு சொல்கிறார். பூர்வர்கள் இதற்கு மைக்கண்ணினாய் எனப்பட்ட இவள் கண்ணில் இருப்பது உண்மையில் மையல்ல, அருகிலிருக்கும் மைப்படி மேனியினான கார்மேனி செங்கன், அந்த கருத்த நிறத்தையுடைய அந்த கண்ணனின் அந்த கருமை நிறம், அந்த சாயல்தான் இவளுக்கு மையாகிறது. இவர்கள் விரும்பும் மையும் அதுவேதான் என்று நமக்கு பூர்வர்கள் சாதித்தருள்கிறார்கள். உன் மணாளனை, நம் எல்லோருக்கும் நாயகனாக இருப்பவனை நீ ஒருத்தியே அனுபவிக்கலாமா? எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான், அவனை ஒரு கண நேரமும் படுக்கை விட்டு எழவிட மறுக்கிறாயே. கூடுவதற்கு உடலாக பிரிவதையும் பொறுக்கவல்லை அல்லையா? எத்தனையேலும் பிரிவாற்ற கிள்ளாயாள். அவனை துயிலெழ விடாமைக்கு காரணம் நீ அவனை கனப்பொழுதும் பிரிய முடியாதவளாக இருப்பதுதான். அயிலையில்லேன் இரியும் என்று அலமேர் மங்கை உரைமார்பா என்று ஆழ்வார் சாதித்து அருளினாரே. நாங்கள் வெளியிலிருந்து படும் பாட்டு எல்லாம் நீ அவன் அருகிலிருந்து படுகிறாய். சிறிது கை வாங்கி அணைக்கியில் 10 மாசம் பிரிந்தவள் படாது பட்டு நின்றாய். இப்படிப்பட்ட உன் சுபாவத்தை அறிந்ததென்று அவனும் உன்னை பிரியாமல் இருக்கிறான். தத்துவம் அன்று, நாங்கள் சொல்வது உண்மையே, தகவு அன்று. இது உன் சுபாவத்திற்கு தகுமா? இது உன் சுபாவமே இல்லையே. ஆகையால் உன் மணாளனை நீ துயிலெழ எழுப்ப வேண்டும், எங்களுக்கு எம்பெருமானின் கைங்கரியம் கிடைக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு விளக்கெரிய என்ற வார்த்தையின் மூலமாக நாம் ஆச்சாரியனை நினைத்து கொள்ள வேண்டும். அதுவும் எம்பெருமானாரை நினைத்து கொள்ள வேண்டும். குத்து விளக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அது தன்னையும் பிரகாசிக்கும், அடுத்த இருக்கக்கூடிய இடங்களை பிரகாசிப்பிக்கும். அப்படியாக எம்பெருமானார் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தங்களை மிக அற்புதமாக அந்த குத்ருஷ்டிகளிடத்திலே தர்க்கவாதம் பண்ணி இதை பிரகாசிக்க செய்தார். எம்பெருமானாரையும் இந்த பாசுரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு ஆச்சாரியின் திருவடியை பற்றி பெரிய பிராட்டி பெரிய பெருமாள் சமேதராய் நாம் சேவித்து அவனது அருளை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தின் மூலமாக விளக்கி காட்டுகிறாள். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானாற்றிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.